பித்தப்பையில் கல் வந்தாலும் வயிறு வலி இருக்கும். சிறுகுடலுங்கிற பகுதியில் கிருமிகள் இருந்தாலும் வயிறு வலிக்கும். அந்த மலச்சிக்கல் அதிகமாக இருந்தாலும் வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அஜீரண கோளாறுங்கிறது சாதாரணமாக நீங்கள் விடும்போது அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்குதுங்க. அந்த உணவு பழக்கவழக்கம் நீங்கள் மாற்றினா தான் எந்த வைத்தியத்திலையும் நீங்கள் போனாலுமே சரி பண்ண முடியும். அந்த நோய் குணமாகுங்க. வயிறு உப்பசமாக இருக்கிறவங்க பூண்டு இல்லைன்னா இஞ்சி வச்சு கட்டிட்டு வாங்க. ஜீரண சக்தி சிறப்பாக இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சூஜோக் முறையில் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, நிறைய பேத்துக்கு இந்த வயிறு சார்ந்த அஜீரண பிரச்சனை இருக்குங்க சார். அதை நம்ம சூஜோக் முறையில் சரி பண்ண முடியுமாங்க சார்? அதை பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள் அப்படின்னாலே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல தாங்க. அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேர்த்தை செக் பண்ணோம் அப்படின்னா 9 பேர்த்துக்கு அந்த வயிறு தான் காமிக்குதுங்க. சார் ஒரு மாதிரி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும்பாங்க. பொதுவாக சொல்லுவாங்க வயிறு அப்படிங்கிறது ஸ்டொமக். அந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்குது, நமக்கு வயிறு பகுதியும் இருக்குது, அல்சர் ஃபார்ம் ஆகிறது இருக்குது, மண்ணீரல் பகுதி இருக்குது, பித்தப்பையில் கல் வந்தாலும் வயிறு வலி இருக்கும், சிறுகுடலுங்கிற பகுதியில் கிருமிகள் இருந்தாலும் வயிறு வலிக்கும், அந்த மலச்சிக்கல் அதிகமாக இருந்தாலும் வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். மென்சஸ் பெயின் சொல்லுவாங்க, கோலிக் பெயின் சொல்லுவாங்க. அந்த மென்சஸ் டைமில் வரக்கூடிய வலிகளுமே வயிறு தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாங்கன்னா முதல்ல டயக்னேஸ் பண்ணணுங்க. அந்த டயக்னேஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சூஜோக் அக்குபஞ்சரில் டயக்னேஸ் பண்ணுறதுக்குன்னே மிஷின் வச்சுருக்கோம். அந்த டயக்னோசிங் மிஷினில் நாங்கள் முதல்ல அவங்களுடைய உடல் உறுப்புகளில் எங்கே பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி 10 பேருக்கு செக் பண்ணால் 9 பேர்த்துக்கு வயிற்று பகுதிங்கிற அந்த ஸ்டொமக் ரீஜனில் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுதுங்க. இப்போ இந்த வயிறு மண்ணீரல் இரண்டுமே ஒரு ஜோடி உறுப்புகள்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கோட உணவு முறைகளில் மாற்றமாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா காலையில் வயிறு சார்ந்த உறுப்பு வேலை செய்கிற நேரம்னு இருக்குங்க. அது காலையில் 7 to 9 அந்த நேரத்தில் நம்ம கம்பல்சரி சாப்பிடணும். சில பேர் இன்றைக்கி எந்திரிக்கிறதே 9 மணிக்கு எந்திரிக்காங்க. அப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 12 மணி 1 மணிக்கு சாப்பிடலாம். அந்த காலை நேரத்தோட உணவை நீங்கள் கட் பண்ணி பிரேக் பண்ணுறதுனால நிறைய நீங்கள் அஜீரண கோளாறு ஏற்படுதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுல மைதா மாவில் செய்கிற அந்த பரோட்டா ஆகட்டும், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதில் நிறைய வேதிப்பொருட்கள் கலக்கிறாங்க. அதனால் அஜீரண கோளாறு ஏற்படுதுங்க. அப்போ அந்த அஜீரண கோளாறுங்கிறது சாதாரணமாக நீங்கள் விடும்போது அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். கல்லீரலோட செயல்பாடில் ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கிருமிகளோட தொற்றுனால பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆகும், வாந்தி வரும், சாப்பிட முடியாமல் இருக்கும், தலைவலி அதிகமாகும். இந்த மாதிரி பஞ்சபூத உறுப்புகளில் முக்கியமாக நமக்கு வயிறு தொந்தரவு ஏற்பட்டாலே மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்படுங்க. ஈவன் ப்ரெஷருக்கே நாங்கள் வயிறு ஒரு காரணம்னு சொல்கிறோம். அஜீரண கோளாறே நீங்கள் பிபி ரைஸ் பண்ணுது, ஓகேங்களா? ஒருத்தர் கண்டினியூஸாக எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றாருன்னா கம்பல்சரி அவருக்கு பிபி வந்துடுங்க. ஸோ வயிறை நீங்கள் சுத்தம் பண்ணி வயிறு அஜீரண கோளாறை சரி பண்ணாலே பல நோய்கள் காணாமல் போயிடுங்க. சரிங்களா? அதனால் எங்களோட அனுபவத்தில் இந்த 25 வருட மருத்துவத்துறையில் நாங்கள் சூஜோக் மெத்தட் நிறைய பண்ணிட்டு வர்றதுனால பெரும்பாலான நோய்களோட உருவாக்கமே ஆரம்ப புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க. ஸோ அந்த வயிறு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், நீங்கள் அஜீரண கோளாறு இல்லாமல் ஈஸி டைஜஸ்டபிள் உள்ள மாதிரி உணவுப் பொருட்களை அதிகம் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணுங்க. காய்கறிகளில் முக்கியமாக பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், நார் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவில் தான் நீங்கள் முதல்ல கொண்டு வரணும். என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது சார், காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, நைட்டு நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், என்னோடய ஒர்க் அந்த மாதிரி, அதை நீங்கள் நார்மலுக்கு கொண்டாடணுங்க. அந்த உணவு பழக்க வழக்கம் நீங்கள் மாற்றினா தான் எந்த வைத்தியத்திலையும் நீங்கள் போனாலுமே சரி பண்ண முடியும். அந்த நோய் குணமாகுங்க. அப்போ உணவில் நமக்கு சரியான பிரச்சனைகளால் வரக்கூடிய அந்த அஜீரண கோளாறை
நம்ம எப்படி ஈஸியாக குணப்படுத்திக்கலாம், வீட்டில் இருந்தே சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. முதல்ல அஜீரண கோளாறு, ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றோம், பிரியாணி ஹெவியாக சாப்பிட்றீங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஹெவியாகிடுச்சு, வயிறு உப்புசமாக இருக்குது, புரியுங்களா? இப்போ நிறைய அஜினோமோட்டோ அது இதுன்னு போடுறாங்க. நம்ம ஒரு வெளியில் போகிற இடத்துல சாப்பிட்டோம், சேராமல் போயிடுச்சு, அஜீரண கோளாறு ஏற்படுது. அப்போ வயிறு திம்முன்னு இருக்கும், மூச்சுடைய கஷ்டமாக இருக்குது. என்ன சார் பண்ணலாம் உடனே அப்படின்னா, இப்போ இந்த இடம் நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது நம்மளுடைய மடிப்புன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, இந்த இடத்துல மடிப்பு ரேகை வரக்கூடிய இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடம், சரிங்களா? நம்மளோட உள்ளங்கை எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மணிக்கட்டு ரேகைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் வைக்கலாம். இது மேலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஞ்சி துண்டு இல்லைன்னா பூண்டு, இந்த ரெண்டில் ரவுண்டாக பீஸாக கட் பண்ணி பூண்டு வைக்கலாம், இல்லைன்னா இஞ்சி துண்டு வைக்கலாம். இந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கட்டியிருக்கணும். டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஒட்டியிருந்தீங்கனாலே ஏப்பமாக வரும், புரியுங்களா? அந்த உடனே அஜீரண கோளாறு சரியாகும். நாள்பட்ட அல்சர், எரியுது சார், கபன்னு எரியுது, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டு வாங்க, அல்சர் சரியாகும். ஆனால் உணவில் காரத்தை சேர்த்தாதீங்க. பச்சை மிளகா, ரொம்ப ஸ்பைசி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. காரம் இல்லாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இதில் நம்பர் தெரபியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 57 அப்படிங்கிற நம்பர் இங்கே போடலாம். இந்த இடத்துல இந்த 2 ரேகைக்கு நடுவில் அல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 57 போடலாம். அதே மாதிரி டைஜஷன் நல்லா இருக்கணும்னா 51 பச்சை கலரில் போடணுங்க, +51 க்ரீன் கலரில் போட்டிங்கன்னா டைஜஷன் சீராக இருக்கும். பசியை எடுக்கலின்னு சொல்கிறவங்க 51 அப்படிங்கிற நம்பர் இந்த 2 ரேகைக்கு நடுவில் எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? 51 க்ரீன் கலரில் தான் எழுதணும், சரிங்களா? அந்த மாதிரி மார்க்கர் வாங்கிக்கோங்க. மார்க்கர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க்கரில் போட்டுட்டு +51ன்னு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு டைஜஷன் சீராக இருக்கும், அந்த வயிறு உப்புசம் அப்படிங்கிறது இருக்காது. 51 அப்படிங்கிறத போட்டுட்டு வாங்க, ஓகேங்களா? கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வைக்கலாம். விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தயம் வச்சு கட்டலாம், சிறப்பு. இந்த இடத்துல வெந்தயம் வச்சு கட்டலாம். வயிறு உப்புசமாக இருக்கிறவங்க பூண்டு இல்லைன்னா இஞ்சி வச்சு கட்டிட்டு வாங்க, ஜீரண சக்தி சிறப்பாக இருக்கும். உணவு முறையும் ரொம்ப முக்கியம். உணவில் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஜீரணம் சரியாகும். பல நோய்களோட தீர்வு இந்த ஒரு இதில் சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் சொன்ன இந்த கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு, இந்த இஞ்சி வச்சு கட்டுறது மூலிமா வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் சார். உங்களுக்கு மேலும் இது தகவல் தேவைப்பட்டால் சாரோட நம்பர் டிஸ்பிளே கீழே இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிங்க சார். தேங்க்யூ.